வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சம்மரி. வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம தாம்பரத்தில் இருப்பாங்க. தாம்பரம் விழுப்புரம் மெமோவில் இப்போ ஒர்க் பண்ணிட்டோம். ஒரு எக்ஸாக்டாக 5 மினிட்ஸில் எனக்கு தாம்பரம் விழுப்புரம் மெமோவை டிபார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே மக்களே, நம்ம ட்ரெயின் 66045 தாம்பரம் விழுப்புரம் மெமோ பேசஞ்சர் ஒரு 6 நிமிஷம் டிலேவோட தாம்பரம்.
ஓகே மக்களே, நம்ம ட்ரெயின் செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிருச்சுங்க. இந்த செங்கல்பட்டில் நமக்கு 3 லைன் பிரியும். ஒன்று செங்கல்பட்டு தாம்பரம் வழியாக எக்மோர் போகிற லைனு, அண்ட் இன்னொன்று விழுப்புரம் ஜங்ஷன் வழியாக நம்ம மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் அங்கே போகிற லைனு, அண்ட் இங்கேருந்து காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணத்துக்கு ஒரு லைன் போகுதுங்க. ஸோ டோட்டலாக 3 லைன்ன்றது இந்த செங்கல்பட்டு ஜங்ஷனில் இருக்குது. இது வந்து ஒரு லோக்கல் ட்ரெயின்ன்றதால எல்லா ஸ்டாப்பிங்லேயும் ஒரு நிமிஷம் தாங்க ஹால்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் கூட நான் பிளாட்ஃபார்மில் இறங்கி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் 1 மினிட்ன்றதால இறங்கி பேசுறதுக்கே ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிடும். ஸோ பறக்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேஷன்ஸ்லையும் நான் இறங்கி பேச அவ்வளோவா ட்ரை பண்ணல. ஓகே மக்களே, நம்ம ட்ரெயின் கருங்குழி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. பேர் நல்லா இருக்குல்ல, கருங்குழி அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஷனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிபோர்டிங் அண்ட் ஒரு போர்டிங் கூட இல்லைங்க. இங்கேருந்து பார்த்தேன், ஒருத்தவங்களும் ஏறல, ஒருத்தவங்களும் இறங்கலை. ஒரே ஒரு வெண்டார் மட்டும் இறங்கினார். அதுவும் பக்கத்து கோச் போகிறதுக்காக இறங்கியிருப்பார். டிரைவிட ஒரு 30 நம்பர் இருக்கும்.
ஓகே மக்களே, நம்ம ட்ரெயின் தொழுப்பேடு அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் இங்கே போர்டிங் அண்ட் டீபோர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 2 பேர் இறங்கினாங்க. யாரும் மேக்ஸிமம் போர்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ட்ரெயின் 66045 தாம்பரம் விழுப்புரம் மெமோ டெய்லி ரன் ஆகக்கூடிய மெமோ எக்ஸ்பிரஷனுங்க. வீக்லி வாரத்தின் அனைத்து நாட்களும் இந்த ட்ரெயின் நமக்கு ரன் ஆகும். அண்டு நான் நினச்சேன் இந்த ட்ரெயினுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் கோச்சஸ் எல்லாமே எம்டியாக தான் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் த கெப்பாசிட்டி மட்டும்தான் இப்போ ஃபில் ஆகிருக்குங்க. சொல்லப்போனால் ஒரு 30% தான் போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 70% சீட் வேக்கன்சியாக தான் இருக்குது. மேடம், அங்க ஸ்டேஜ்ல பார்த்த வச்சு நீங்க நம்மள ஜட்மெண்ட் பண்ணாதீங்க. அது வேற மாதிரி, நான் வேற மாதிரி.
ஓகே மக்களே, நம்ம ட்ரெயின் திண்டிவனம் நம்ம ஒரு 14 நிமிஷம் டிலேவோட வந்து ரீச் பண்ணியிருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கு 2 நிமிஷம் ஹால்ட் இருக்குது. அண்டு திண்டிவனம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு மெயினான சிட்டிங்க, ஒரு மெயினான டவுனு. விழுப்புரம்க்கு அடுத்து திண்டிவனம்னா ஒரு ரெக்கக்னைசபிள் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ட்ரெயின் 133 கிலோமீட்டர்ஸுங்க. ஃப்ரம் தாம்பரம் டு விழுப்புரம் 133 கிலோமீட்டர்ஸை நம்ம 3 hours 15 minutes கம்ப்ளீட் பண்ணுது. இது 200 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளவே ரன் ஆகிறதால இதுக்கு ஆர்டினரி ஃபேர் மட்டும் தான் வாங்குறாங்க. 6 ஸ்டார்ட் ஆகி 200 கிலோமீட்டர்ஸுக்கும் உள்ளே ட்ராவல் பண்ணிச்சுன்னா அதுக்கு ஆர்டினரி ஃபேர் தாங்க. பட் நம்ம சென்னை பீச் திருவண்ணாமலை மெமோ வந்து 200 கிலோமீட்டருக்கு மேலேயே ட்ராவல் பண்ணாலும் அதுக்கும் ஆர்டினரி ஃபேர் மட்டும் தான் வாங்குறாங்க. அந்த ட்ரெயினுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. ஓகே மக்களே, நம்ம ட்ரெயின் ஒரு 2 நிமிஷம் இல்லையா பேரணி அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. எங்கே நமக்கு ஒரு ஓவர்டேக் இருக்கும்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வண்டி இங்கே நின்றுச்சுன்னா கண்டிப்பாக இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸோட ஓவர்டேக்ன்றது இருக்கும். அப்படி ஓவர்டேக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த ஓவர்டேக் ஷார்ட்ஸை பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் எல்லா பிளாகர்ஸோட ட்ரெயின் பிளாகுமே பார்ப்பேங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தோட ட்ரெயின் பிளாகுமே நான் பார்ப்பேன். ஓகே, விபி கிராசிங்காகலாம் நிறுத்த மாட்டாங்க. இது டபுள் லைன்னா கண்டிப்பாக இங்கே நமக்கு குருவாயூர் எக்ஸ்பிரஸோட ஓவர்டேக்ன்றது இருக்குங்க. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாருமே ஒரே ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நானும் அந்த ட்ரெண்ட்லேயே போகணும் அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குங்க. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஸ்டைலில் நான் இதை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஸ்டைலில் ட்ரெயின் பிளாகை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எஸ், அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சேனல் ஓப்பன் பண்ணது தான். பட் இருந்தாலும் அவங்க ஸ்டைல்லே பண்ணுறது எல்லாருமே பண்ணுறதால கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு யூனிக்னஸ்ன்றது இல்லை. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு யூனிக்காக இருக்க ட்ரை பண்ணுறேங்க. யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
அண்ட் எல்லாருக்கும் அண்ட் எல்லாரோட ட்ரெயின் விலாகுமே எனக்கு பிடிச்சாலும் இனிமேல் நான் யாரோட ட்ரெயின் விலாகும் பார்க்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பேச்சில், அவங்களோட ஸ்டைலில், அவங்களோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷனில் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நான் இனிமேல் யாரோட விலாகும் பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நம்மக்கிட்ட கேமரா நல்ல கேமரா இருக்குங்க, பட் மைக்கு நல்ல மைக் இல்லை. ஸோ அதனாலே வீடியோ எந்த அளவுக்கு முக்கியமோ மைக்கும் அந்தளவுக்கு முக்கியம். பட் நம்மள்ட்ட மைக் இல்லாதால அந்தளவுக்கு ரீச் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கூட ப்ளூடூத் மைக்கில் தாங்க பேசிக்கிறேன், ப்ளூடூத் நெக் பேண்ட் மைக்கில். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு மைக்குன்றதை வாங்கலாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ட்ராவல் விளாக்ஸை பர்ஃபெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, மயிலம் ஸ்டேஷன்லேருந்து இப்போ நம்ம பேரணி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் விக்கிரவாண்டி அண்ட் ஒரு சில ஸ்டேஷனுக்கு அப்புறமா விழுப்புரம் ஜங்ஷன் போய் ரீச் பண்ணிடும். ஆக்சுவலாக நம்ம ட்ரெயினுக்கு ஸ்லாக்ன்றது இருக்குங்க. என்ன தான் 120 ஷெடியூல் டைமாக இருந்தாலும் ஒரு 12:40 12:50 நம்ம ட்ரெயின் போய் ரீச் பண்ணிடுது ஒரு சில நாளில். அண்ட் ஒரு சில நாளில் 10 நிமிஷத்துக்கு டிலேவாகவும் போய் ரீச் பண்ணுது. ஸோ இன்றைக்கி எப்படி போய் ரீச் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. அண்ட் விழுப்புரம் போயிட்டு நான் கள்ளக்குறிச்சி போகணும். ஸோ பாடியில் எனர்ஜி இருந்ததுன்னா விழுப்புரம் டு கள்ளக்குறிச்சி பஸ் ஜேர்னியை ஒரு விளாகாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வேறு ஒரு ட்ராவல் விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போவே இந்த வீடியோட அவுட்ரோ கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. விழுப்புரம் போயிட்டு அவுட்ரோவை பார்க்கலாங்க. ஓகே மக்களே, விக்கிரவாண்டி ரயில்வே ஸ்டேஷனை நம்ம ட்ரெயின் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக விக்கிரவாண்டியும் ஒரு சட்டமன்ற தொகுதிங்க விழுப்புரம் மாவட்டத்தில். விக்கிரவாண்டி நிறைய பேர்த்துக்கு இப்போது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் டிவிகேயோட ஃபர்ஸ்ட் மாநாடு இங்கே விக்கிரவாண்டி பக்கத்தில் தான் நடந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க விக்கிரவாண்டி.
ஓகே மக்களே, விழுப்புரம் ஜங்ஷன் கிட்ட வந்துட்டோம். ஒரு 40 நிமிஷம் ஏரியாவே வந்துட்டோம். பட் உள்ளே எப்போ எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதான் டவுட்டு. மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், விழுப்புரம் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ராக போகுது நம்ம ட்ரெயின். நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஃபுல்லாக திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கே வருவாங்க. ஆனால் அந்த ஒரு போர்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு அங்கிட்டு இருக்க எல்லாமே சென்னையோட டிவிஷனுங்க. ஓகே மக்களே, ஒரு 35 நிமிஷம் ஏர்லியாகவே நம்ம விழுப்புரம் வந்து சேர்ந்துட்டோம். சூப்பர்ரா, சீக்கிரமாகவே வந்து விட்டோம் நம்ம மெமோ. ஆக்சுவலாக இந்த லைப்ரரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கும்பமேளா போயிட்டு வந்த ரேக்குங்க எல்லாமே. இது கும்பமேளா போயிருக்கும்போது எங்கள் ஜன்சதாப்தி ரேக் தான் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ 30 ரூபாயிலே ஸ்லீப்பர் கிளாஸ்லாம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகே மக்களே, நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் வந்து சேர்ந்துட்டோம். முன்னமே சொன்ன மாதிரிங்க, இப்போ நம்ம வந்த ட்ரெயின் தான் மறுபடியும் சென்னை பீச்சுக்கு மறுபடியும் போக போகுது. 1:20க்கு ஷெட்யூல் டைம் இங்கே அரைவல் டைமு. ஒரு 20 நிமிஷம் பிளாட்ஃபார்ம்லேயே வண்டி நிறுத்தி ஒரு 1:40க்கு விழுப்புரத்துலேருந்து சென்னை பீச்சுக்கு கிளம்புதுங்க. 66046 அப்படின்ற நம்பரில். இங்கே ஐ லவ் விழுப்புரம் அப்படின்ற ஒரு செல்ஃபி பாயிண்ட் முன்னாடி தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க விழுப்புரம் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸை. இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் அதே மாதிரி தான் இங்கே பண்ணுற மாதிரி தெரியுது. விழுப்புரம் ஒன் ஆஃப் த மெயின் ஜங்ஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது, பிரம்மாண்டமாக இல்லைன்னு சொல்லலாம். என்ட்ரன்ஸ் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, சர்வீஸ் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தால் பரவாயில்ல. என்ட்ரன்ஸ் எப்படி வேணா இருந்தால் பரவாயில்ல. ஃபெசிலிட்டிஸ் அண்டு கரப்பாக போச்சு. ட்ரெயினில் பார்த்தா கரப்பாம்பூச்சி ஏன் கூட ஓட்டிகிட்டு வந்திருக்கு போலங்க. ஓகேங்க, இதுக்கப்புறமா நான் விழுப்புரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து கள்ளக்குறிச்சி போகணும். முன்னாடி சொன்ன மாதிரி ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து போனால் நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஸோ அங்கேருந்து நம்ம மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டியது தான். விழுப்புரம் ஜங்ஷனோட பார்க்கிங்கு இங்கே ஏசி லாஞ்ச் டீலக்ஸ் டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போட்டிருக்காங்க. IRCTC ஃபுட் ட்ராக் முன்னாடி இருக்குது. ஓகே மக்களே, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக எப்படி நம்ம முடிக்க மாட்டோம், சபரி அவுட். ஸோ இதுக்கப்புறமா நான் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் போகிற வரைக்கும் ஒரு சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். வேணும்னா பாருங்கள். அப்படிலாம் இதோட கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.